அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது கடந்த வாரம் வெளியான விடுதலை பார்ட் 2 படத்தின் முதல் பாடலான தினந்தனமோ அப்படிங்கிற பாடல் தான். இந்த பாடலை இளையராஜாவே எழுதி இசையமைத்து அனன்யா பட்டுடன் பாடியிருக்கிறார். இந்த பாடல் வெளியான 24 மணி நேரத்துக்குள்ளேயே நான் முதல் முறை கேட்டுவிட்டேன். ஆனால் இந்த பாடலுக்கு தரமொழி கூறுவதற்கு ஒரு வார காலத்துக்கு மேல் எடுத்துக்கொண்டேன். அதற்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடல் வெளியான புதுசுல கேட்ட அன்னைக்கே எனக்கு ஒரு மாதிரி உணர்வை கொடுத்துச்சு. அதற்கு அடுத்த நாள் கேட்குறப்போ வேற மாதிரி இருந்துச்சு. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 100 முறையாவது இந்த பாடலை இந்த ஒரு வாரத்தில் நான் கேட்டிருப்பேன். அதன் பிறகு சொல்றதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சதுனால இப்போ இந்த வீடியோ போடுறேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ரஹ்மான் அவர்களுடைய பாடல் தான் ஒரு தடவை கேட்குறப்போ நம்ம மனசுக்கு ஒட்டாது. ஒவ்வொரு தடவையும் கேட்டு கேட்டு பழகின பிறகுதான் அந்த இசையும் அந்த பாடலோட வரிகளும் அந்த உணர்வும் நம்ம மனசுக்குள்ள தோணும். ஆனா இளையராஜாவோட பாடல்கள்ல பல பாடல்கள் நான் கேட்டு முதல் தடவையே நிறைய ரசிச்சு இருந்திருக்கேன். ஆனா இந்த பாடல் தான் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரஹ்மான் சாரோட பாணியில இந்த தடவை கேட்டதுக்கு பிறகுதான் இந்த மனசுக்குள்ளேயே ஒட்டுது. அதுவும் இப்போ ஒரு 2 நாட்களாக தான் அந்த பாடலோட வரிகளையே நான் முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை இந்த பாடல் ஏற்படுத்தி இருக்கிறது. அதுலயும் இந்த பாடல் வெளியான அன்றே நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா இதனோட லிரிக்கல் வீடியோ தான். லிரிக்கல் வீடியோவில் பார்த்ததே எனக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு. அதுவும் அந்த பாடல்ல வர்ற ஒவ்வொரு வரிகளுமே கோயம்புத்தூர் தமிழ்ல எழுதி அதை பாடியிருக்காரு. ஸோ அந்த பாடல் வரிகளை அந்த லிரிக்கல் வீடியோல அந்த லிரிக்ஸோட பார்த்துட்டே கேட்குறப்போ அவ்வளவு ஒரு சுகமா இருந்துச்சு. ஏன்னா அந்த வரிகள்ல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் அவரோட உச்சரிப்புல அவ்வளவு அழகா வெளிவந்திருக்கு. அதுல ஒரு வரி வரும், என்னன்னா வெளியே வரவும் வழி இல்லை, உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கணக்கு இல்லைங்கிறது அவரோட பாடல்களை பல பாடல்களை கேட்டு கேட்டு வந்ததுனாலயே உள்ளுக்குள்ள துடிப்பு அடங்குதில்லைன்னு நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு லிரிக் விழுது. அதுதான் அந்த 82 வயது இளைஞர் செய்த மாயம். பல்வேறு இறைச்சல் மன்னர்கள் உழவிக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம இசையரசர் செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய தந்திரம் தான். ஏன்னா அப்படி பல்வேறு இறைச்சல்கள் நிரம்பிய பாடல்களுக்கு மத்தியில இவ்வளவு அழகா ஒரு தென்றல் தீன்ற மாதிரி ஒரு பாடலை கொடுத்திருக்கிறதே அவர் செஞ்ச மிகப்பெரிய சாதனை தான். அதுவும் 1980களில் தருமபுரி மாவட்டத்துல நடக்கிற ஒரு கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படத்துல அருமபுரின்னு சொல்லி அந்த மாவட்டத்தோட பெயரை மாற்றினாலும் நம்மளுக்கு டக்குன்னு உடனே அந்த ஊர் தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால அந்த காலகட்டத்தில் நடக்கிற கதைக்களத்துக்கு இவரை விட இந்த அளவுக்கு வேற யாராலையும் இசையமைச்சிருக்க முடியாதுங்கிறதுதான் உண்மை. இதுல இந்த வீடியோ பார்த்தப்போ எனக்கு ஒரே ஒரு சிறு குறை மட்டும் தோணுச்சு. அந்த காணொலியில இயக்குனரோட நாற்காலி, ஒரு பழைய ரேடியோ, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் எனக்கு ஒரு சிறு உறுத்தல் இருந்துச்சு. என்னன்னா மாநில போக்குவரத்து கழக பேருந்தை காட்டுவாங்க. அப்படி காட்டுறப்ப இன்றைய காலகட்டத்துல எப்படி பெயர் எழுதி இருக்காங்களோ அந்த மாதிரி பெயர் எழுதி காட்டியிருந்தாங்க. 80களில் அந்த மாதிரி பெயரே நம்ம தமிழ் மாநில போக்குவரத்து கழகத்துல வைக்கல. அந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு பெயர் கொண்டு அந்த போக்குவரத்து கழகங்கள் ஆக்கப்பட்டிருந்தன. அந்த மாதிரி ஒரு பெயரையே இதுலயும் வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும். மொத்தத்துல இந்த படம் வர்றப்போ இந்த பாடல் இன்னும் பெரிய வரவேற்பை பெறுங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.